ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। राजविद्या राजगुह्यं पवित्रमिदमुत्तमम् प्रत्यक्षावगमं धर्म्यं सुसुखं कर्तुमव्ययम्। இப்பொழுது திரு ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். राजविद्या राजगुह्यं पवित्रमिदमुत्तमं प्रत्यक्षावगमं धर्म्यं सुसुखं कर्तुमव्ययम्। ओम नमो भगवते वेंकटेशाय। இந்த 9வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த தொடரில் முதல் எபிசோட்லேயே நான் சொன்னேன், பகவத்கீதையில் விசேஷமானது விசேஷம் இல்லாதது அப்படின்றதான வித்தியாசம் எதுலேயுமே கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி இந்த ஒரு அத்தியாயத்திற்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னு கேட்டால், வித்யைகளுக்குள்ளே ராஜாவான மிகச்சிறந்த பக்தி யோகத்தை பரமாத்மா உபதேசம் பண்ணுறான். கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று அருமறையின் உச்சிதனில் ஆதரித்து ஓதும் அரும்பிரமம் என்று வேதாந்த தேசிகன் காண்பிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் காட்டின வழி இது. சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம், பகவத்கீதைக்கு வியாக்கியானம், உபநிடதங்களுடைய உட்பொருளை விளக்கக்கூடிய வேதார்த்த சங்கிரகம், அது தவிர நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு மிக விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம். இப்படியெல்லாம் ராமானுஜர் தன் மூலமாகவும் தானேவாகவும் தன்னுடைய சிஷ்யரான திருக்குறையை பிரான் பிள்ளானை கொண்டும் எழுதினார், எழுதி வைத்தார். அப்படி அவர் எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால், ஆளவந்தார் என்னும் ஆச்சாரியர் தான் காரணம். சுவாமி ராமானுஜர் ஒரு வகையில் ஆளவந்தாருடைய கொள்ளுப்பேரன். அந்த ஆளவந்தார் திருவரங்கத்தில் துறவரம் ஏற்று மிகப்பெரியதொரு துறவியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அரும்பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு சுவாமி ராமானுஜர் முதலாக ஆளவந்தாரை பார்க்க வேண்டும் என்று திருவரங்கத்திற்கு செல்லுகிறார். அந்தோ பரிதாபம், விதி வலியது.
விதியினுடைய விளையாட்டை நாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்பதை காட்டிலும் முட்டாள்தனம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ராமானுஜர் வெகு விரைவாக திருவரங்கத்தை அடைந்த பொழுது, அன்பர்களே, 1000 வருடங்களுக்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வு இது. யோசித்து பாருங்கள். காஞ்சிபுரத்திலிருந்து திருவரங்கத்திற்கு நடைப்பயணமாகத்தான் செல்ல வேண்டும். வழியிலே பல ஆறுகள், பல நகரங்கள், பல வயல்வெளிகள், காடுகள், மலைகள் என அனைத்தையும் தாண்டி அந்த ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படியானால் பிரயாணம் எவ்வளவு விரைந்து பிரயாணம் மேற்கொண்டிருந்தாலும் குறைந்தபட்சம் 1 வாரம் என்பதாக வைத்துக் கொள்ளுங்களேன். இவர் சென்று சேர்ந்த பொழுது அப்பொழுதுதான் ஆளவந்தார் பரமபதித்து விட்டார் என்னும் பேரிடியான செய்தி இவருக்கு அறிவிக்கப்படுகிறது. பரமபதித்தார் என்றால் என்ன? ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒருத்தர் இறந்து விட்டால் என்றால் அவர் நேராக வைகுண்டத்தை அடைந்து விட்டார். அந்த பரமபத பிராப்தி என்றால் அர்த்தம் வைகுண்டத்தை அடைதல் என்பது பொருள். திகைத்தார், துடித்தார், அழுதார். இப்படி ஒரு மகானை தான் அவருடைய வாழ்நாளில் நேரே சேவிக்க முடியாமல் போய்விட்டதே என்று ராமானுஜர் கதறினார். அருகில் இருந்தவர்கள் பெரிய நம்பி முதலானவர்கள் ராமானுஜருக்கு ஒரு ஆறுதல் அளித்தார்கள். என்ன என்றால், அந்த மகானை நேரடியாக நீ சேவிக்கவில்லை என்றால் கூட தற்பொழுது அந்த மகானுடைய உருவத்தை, அவருடைய தேகத்தை சேவிக்கும் பாக்கியம் பெற்றாய் அல்லவா என்று. ஏனென்றால் இன்னமும் ஆளவந்தாருடைய அந்த தேகத்தை பள்ளிப்படுத்தவில்லை. அன்பர்களே, பள்ளிப்படுத்துதல் என்பதற்கு என்ன பொருள்? சந்நியாசிகள் இறந்தார்களேயானால் அவர்களுக்காக ஒரு குழி ஏற்படுத்தி அந்த குழிக்குள்ளே அவர்களை அமர்த்தி வைத்து அதன் மீது ஒரு துளசி மாடத்தை நிறுவுவது என்பது ஒரு வழக்கம். அல்லது அதன் மீது ஒரு கோவில் கட்டுவது என்பது பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு வழக்கம். இந்த தேகத்தை சேவிக்கும் பாக்கியமாவது பெற்றாய் அல்லவா என்றவுடன் சற்றே மனம் தேறினார். அருகில் சென்று அவரை முழுவதுமாக தரிசித்தார். அப்பொழுது தரிசித்த பொழுது அவருடைய கைவிரல்களில் 3 விரல்கள் மூடியிருந்தன. ஆளவந்தாருடைய கையில் 3 விரல்கள் மூடியிருந்தன. முதல் முறையாக ஆளவந்தாருடைய தேகத்தை தரிசிக்கும் ராமானுஜர் அருகில் இருந்த ஏற்கனவே அவரிடத்தில் பழகியிருந்த பெரியோர்களிடத்தில் கேட்டார், ஆளவந்தாருடைய விரல்கள் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்குமா, அல்லது இப்பொழுது தான் அவ்விதமாக மூடியிருக்கிறதா என்று கேட்டார். இல்லையப்பா, ஆளவந்தாருக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை ஒன்று உண்டு. அந்த ஆசை நிறைவேறவில்லை. பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத சம்பிரதாய பரமாக, அதாவது விசிஷ்டாத்வைத கொள்கைகளை விளக்கும் முகமாக ஒரு வியாக்கியானம் எழுத வேண்டும் என்பதாக ஒரு ஆசை. நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு ஒரு வியாக்கியானம் எழுத வேண்டும் என்ற ஆசை. 3வது, வேதவியாசர், பராசரர், அதாவது பராசரருடைய குமாரர் வேதவியாசர். பராசரர் விஷ்ணு புராணத்தை அருளி செய்தவர். வேதவியாசர் 4 வேதங்களை தொகுத்தார். மகாபாரதத்தை அளித்தார், பகவத்கீதையை அளித்தார், அதைவிட முக்கியமாக பிரம்மசூத்திரங்களை அளித்தார். இப்படி நமக்கு பெரிய உபகாரம், பெரிய உதவி செய்திருக்கக்கூடிய பராசரர், வேதவியாசர் இவர்களை நினைத்து அவர்களை நாம் மனதில் எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கும்படியாக, அவர்களுடைய பெயர் நிலைத்திருக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று 3 ஆசை கொண்டிருந்தார். அந்த 3 ஆசை நிறைவேறவில்லை. அப்போ ராமானுஜர் சொல்கிறார், நான் ஆளவந்தாருக்கு ஏகலைவனை போன்ற சீடனாக இருப்பது உண்மையாக இருந்தால், அதாவது ஆளவந்தார் ஆச்சாரியர், நான் சிஷ்யன், அந்த ஆச்சாரியனிடத்தில் நேர சென்று வித்யாபியாசம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஆளவந்தாரிடத்தில் நான் அதிகமான பக்தி பூண்டவன். அப்படி அந்த ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தில் என்ன உண்டோ அதை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு ராமானுஜர் பிரதிஜ்ஞை பண்ணார் பாருங்கோ. அப்போ மூடியிருந்த ஆளவந்தாருடைய விரல்கள் தானாக திறந்தன. இதை ஆச்சரியம், இதெல்லாம் ஹிஸ்டரி. இதெல்லாம் இப்போல்லாம் எடுத்து டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து அதை பார்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவான். அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் வழி உண்டா? இதெல்லாம் ஹிஸ்டரி. ஆளவந்தாருடைய மூடிய இருந்த விரல்கள் ராமானுஜருடைய சபதத்தினாலே மறுபடியும் திறந்து விட்டன. அப்பொழுதே உலகம் உணர்ந்து கொண்டு விட்டது, ராமானுஜர் ஒரு அவதார புருஷர், மகாத்மா, ஒரு அவதார புருஷர் என்று உணர்ந்தார்கள். பிரம்மசூத்திரங்களுக்கு ராமானுஜர் வியாக்கியானம் எழுதினார்.
அந்த பிரம்மசூத்திர வியாக்கியானத்திற்குத்தான் ஸ்ரீபாஷ்யம் என்று சரஸ்வதி தேவியை பெயர் வைத்தாள். அதே போன்று திருக்குறையை பிரான் பிள்ளான் என்பதாக தன்னுடைய சிஷ்யரை கொண்டு பகவத் விஷயம் என்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு 6000 படி என்னும் வியாக்கியானத்தை இயற்றினார். மூன்றாவது, இந்த காலத்தில் ஒருத்தரை நினச்சிக்கணும் அப்படி கேட்டால் உடனே நடு ரோட்டில் சிலையை திறந்துருவாங்க, அல்லது மணிமண்டபம் கட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. சுவாமி யோசித்தார், இதெல்லாம் பெரிய விஷயமா? அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும், அவர்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்றால் அவர்களைப் போன்று பெருமை பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்பதாலே கூரத்தாழ்வானுக்கு பிறந்த 2 திருக்குமாரர்களுக்கு ஒருவருக்கு பராசர பட்டர் என்றும் மற்றொருத்தருக்கு வேதவியாச பட்டர் என்றும் பெயரிட்டார். இன்றும் நம்முடைய சம்பிரதாயத்தில், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவாமி ராமானுஜருக்கு பிறகு மிக பிரசித்தராக விளங்கிய ஒரு மகாச்சாரியர் பராசர பட்டர், அவருடைய தம்பி வேதவியாச பட்டர். சுவாமி வேதாந்ததேசிகன் முதலான பெரியோர்கள் அந்த பராசர பட்டருடையதான வைபவத்தை எண்ணி எண்ணி பூரிப்படைந்து அவரை கொண்டாடி வருகிறார்கள். அதனால தான் பேர் வைக்கிறத ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அந்த ஒரு பெருமையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படி ஆளவந்தாருடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர் சுவாமி ராமானுஜர். அந்த ஆளவந்தார் கீதையின் உட்பொருளை விளக்கும்படியாக 32 ஸ்லோகங்கள் அடங்கிய கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலை அருளி செய்திருக்கிறார். சுவாமி ராமானுஜர் பின்னாளில் கீதைக்கு பெரிய வியாக்கியானம் எழுதுவதற்கு அந்த ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூல் வழிகாட்டியாய் அமைந்தது. இதுதான் விஷயம். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் உங்களை இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன் நான். ஏன்னா இது போல அரிய செய்திகள் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாம் கோபுரத்து மேலே ஏறினார் தேவையில்லாத கதையை பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து இதெல்லாம் முக்கியமானது. மூடியிருந்த ஆளவந்தாருடைய விரல்கள் திறந்தன ராமானுஜர் சபதம் செய்த பிறகு. அப்போ பிரம்மசூத்திரத்துக்கும் வியாக்கியானம் எழுதினார், பகவத்கீதைக்கும் வியாக்கியானம் எழுதினார். அந்த பகவத்கீதையை ஆளவந்தார் ஷட்கத்ரயமாக பிரித்து காண்பித்திருக்கிறார். ஹவு டு ரீட் த டெக்ஸ்ட் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போல்லாம் புஸ்தகத்தை எப்படி படிக்கணும்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு. மேலே பார்த்தா கீழே பாப்பா, கீழே பார்த்தா மேலே பாப்பா, ஃபுட் நோட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதனுடைய அப்பெண்டிக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதனுடைய ஆத்தர் யாருன்னு தெரியாது. தர் இஸ் அ கன்ஃபியூஷன் பிட்வீன் த ஆத்தர் அண்ட் பப்ளிஷர். பப்ளிஷர் வேறு, ஆத்தர் வேறு, அதுக்கு ஃபார்வேர்டு கொடுத்தவர் வேறு. சில பேர் என்ன பண்ணுவா, ஃபார்வேர்டு பேஜை படிச்சுட்டு இவர் தான் ஆத்தர்னுவா, இல்லை ஃபார்வேர்டு பேரை படிச்சு இவர் தான் பப்ளிஷர்னுவா, பப்ளிஷரை படிச்சுட்டு இவர் தான் ஆத்தர்னுவா. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்டுவல், எந்த இடத்துலேருந்து எதை கொடுக்குறார். இப்போ 7வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகங்களுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் மறுபடியும் 9வது அத்தியாயத்தில் காண்பிக்கப்படுகின்றன என்று சென்ற தொடரில் நாம் பார்த்தோம் அல்லவா? அதை கவனிக்கணும், அந்த கண்டினியூட்டி புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த கண்டினியூட்டி எங்கே வருது, எங்கே கர்மயோகம் சொல்லப்படுறது, எங்கே ஞான யோகம் சொல்லப்படுறது, எங்கே பக்தி யோகம் சொல்லப்படுறது, முதல் 6 அத்தியாயத்துடைய சாரம் என்ன, அடுத்த 6 அத்தியாயத்துடைய சாரம் என்ன, அடுத்த 6 அத்தியாயத்துடைய சாரம் என்ன, அப்படி இதெல்லாம் போட்டால் இந்த காம்பினேஷன்லாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் எப்படி கிடைச்சது? கீதார்த்த சங்கிரகத்தில் ஆளவந்தார் அருளி செய்த விஷயம். அதுக்கப்புறம் முன்பின் தொடர்புகள், அது வேறு முக்கியம். முன்னாடி பின்னாடி கான்டெக்ஸ்ட்டு பார்க்கணும். யார் யார்கிட்ட பேசுகிறா, எப்படி சொன்னால், எந்த ஸ்லோகங்கள், எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குது, அதில் உண்மையிலே வரக்கூடியதான இன்டென்ஷன் என்ன. இப்போ லோகம்ன்றதான சப்தம் எதை குறிக்கிறது, பிரம்மன்றதான சப்தம் எதை குறிக்கிறது? லோகம்ன்றதான சப்தமானது உலகத்தை குறிக்கிறதா, இல்லை உலகத்தில் உள்ளவர்களை குறிக்கிறதா? பிரம்மன்றதான சப்தமானது பரபிரம்மத்தை குறிக்கிறதா, பிரகிருதி மண்டலத்தை குறிக்கிறதா, ஜீவாத்மாவை குறிக்கிறதா? எவ்வளோ கேள்விகள் வருது. ஆழ்ந்து இதனை கவனித்தால் கூட சற்றே நாம் தடுமாறுவோம். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கணும் பகவத்கீதையில். இப்போ ஏற்பட்டதான பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில் பகவான் இந்த பக்தி யோகத்தினுடைய மகிமை இதனை அருளி செய்கிறான். முதல்ல கர்மயோக ஞான யோகம் சொல்லி எடுத்து, கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதல், அதுக்கு ஓர் இலக்கு. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி ஏக கோச்சரா. கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும், அதனால் வரக்கூடியது பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தினால பகவான் அடையலாம். நான் கர்மயோகம் பண்ண மாட்டேன், ஞான யோகம் பண்ண மாட்டேன், நான் வேற பக்தி பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஞானம் என்பதற்கு புரிஞ்சுக்கணும். கீழே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத் என்று முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கான். வெறும் ஞானம் பண்ணால் தெரியுமா, தியரி ப்ராக்டிக்கல்னு வாய்ப்பேன். இப்போ பசங்க ஒரு லெவலுக்கு மேலே ஸ்கூல் படிக்கச்சே என்ன பண்ணுவா, தியரி கிளாஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். தியரிக்கு மார்க் உண்டு, ப்ராக்டிக்கலுக்கு மார்க் உண்டு. ப்ராக்டிக்கலுக்கு மார்க் இருந்தால் தான் தியரி பாஸ் பண்ண முடியும், இந்த பேப்பர் பாஸ் பண்ண முடியும். தியரி கிளாஸு ப்ராக்டிக்கல் கிளாஸ் 2 இருக்கணும். ப்ராக்டிக்கல் கிளாஸில் பாஸ் பண்ணினால்தான் இந்த பேப்பரை பாஸ் பண்ணதான் அர்த்தம். ப்ராக்டிக்கல் கிளியர் பண்ணனா இந்த பேப்பர்
பண்ண முடியாது. ஞானம் அனுஷ்டானம் இதான் நம்முடைய சம்பிரதாயம். பேஸ் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணாமலேயே உட்கார்ந்து காலக்ஷேபங்கள்லாம் கேட்குறோம் சுவாமி அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அனுஷ்டானம் வராது, அவளுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது. ப்ராக்டிக்கலாக அவள் ஃபெயிலியர். மேபி தே கேன் கெயின் த நாலேஜ், ஹூ நோஸ், ஓகே ஃபைன். அவளுக்கு ஞானம் நன்னா பெருசாக பிரமாதமாக ஞானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அவளுக்கு விஞ்ஞானம் வராது, அனுஷ்டானம் வராது. அனுஷ்டானம் வராது. காலம் முன்னாடி அலம்பணுமா பின்னாடி அலம்பணுமா, ஆச்சமனம் பண்ணச்சே என்ன பண்ணணும், 2 ஆச்சமனம் பண்ணணுமா 1 ஆச்சமனம் பண்ணணுமா, பிராணாயாமம் பண்ணால் 3 பிராணாயாமமா இல்லை 1 பிராணாயாமமா, புரியுதா? 108 1008 எத்திர ஆச்சரத்தை சிரேஷ்டா என்பதாக யார் பெரியவா எப்படி பண்ணுவா, ஆற்றுல இருக்க பெரியவாளுக்கு என்ன வழக்கம், நம்ம ஆற்றுல என்ன வழக்கம், அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் முடியும், அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற முடியும். அந்த யோசனை வருமா, அதான் கேள்வி. பியூட்டிஃபுல்லான விஷயம் இதெல்லாம். அதாவது ரசிக்க ரசிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய அந்த கட்டமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சரை புரிந்து ரசிப்பது ஒரு அழகு. அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமாக நமக்கு தோணின அர்த்தத்தெல்லாம் சொல்லிட்டே போகிறது தான் பிரயோஜனம் இல்லை. கர்மயோக ஞான யோகம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட முக்கியமானது, அல்டிமேட் இது, அதை விட ரொம்ப பிரதானமானது இது அப்படின்னு கேட்டால் பக்தி யோகம். மற்ற உபாயங்களை காட்டிலும் பக்தி யோகத்தினுடைய மேன்மை என்பது இந்த 2வது ஸ்லோகத்தினாலே சொல்லப்படுகிறது. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். இதம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். இதம்னா அர்த்தம் இந்த உபாசனாத்மகமான ஞானம், இந்த பக்தி யோகம். இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கான், இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாமி அப்படி சொன்னாலும் இல்லையோ, அதில் இந்த உபாசன ஞானம் இது ராஜவித்யா. ராஜவித்யா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ராஜாக்கள் இடத்துல இருக்கக்கூடிய வித்யை அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. என்ன பண்ணா, 4வது அத்தியாயத்தில் பகவான் என்ன சொன்னா, ஒரு கால விசேஷத்தில் இதெல்லாம் க்ஷத்ரியர்கள் நன்கு தெரிந்து கொண்டிருந்தார்கள். க்ஷத்ரியர்களுக்குத்தான் இந்த வித்யை நன்றாக தெரிந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் அப்படின்னு மாதிரி வர்ற மாதிரி இப்போ அதை தெரிஞ்சவா கூட யாரும் இல்லை அர்ஜுனா. ஈவன் தோ தட் யூ ஆர் க்ஷத்ரியா, நீ ஒரு க்ஷத்ரியன் தானே, நீ ஒரு க்ஷத்ரியன் தானே. இப்போ பாரு, உனக்கே இந்த விஷயம் தெரியல பாரு, இல்லையா? சகாலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தப. பெரிய மகரிஷிகள், ராஜரிஷிகள் இதை தெரிந்து கொண்டிருந்தார்கள். பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் என்ன எடுத்து அர்ஜுனா இது மறைந்து விட்டது. ஈவன் உனக்கே இப்போ தெரியல பாரு, நான் சொல்லச்சேதான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நம்முடையதான குடும்பங்கள், நம்முடையதான குழந்தைகள், மற்றவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறா, பல தேசங்களில் போய் உட்காந்துக்கிறா. அப்போ நம்முடைய தேசத்துடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழி என்ன, அவரவர்கள் இல்லங்களில் கடைபிடிக்க வேண்டியதான வழிமுறைகள் என்ன தெரியாமல் போயிடுறது. கூகுள் பண்ணுறதா, என்னத்தை கூகுள் பண்ணுறது? இந்த வித்யா ராஜவித்யா, ராஜகுஹ்யம் இப்படி அர்த்தம் பண்ணணும். என்னது? சிறந்த அறிவு, சிறந்த ரகசியம், உத்தமம் பவித்ரம். அதுக்கு மேலே நாம் சிந்தனை பண்ண நம்முடைய பாபங்களை போக்கும். பிரத்யக்ஷாவகமம், பகவானை நேரடியாக நமக்கு புலப்படுத்தக்கூடியது. அடுத்தது தர்மியம், தர்மத்திலிருந்து விலகாதது. தர்மத்திலிருந்து விலகாதது. ஒரு கோவிலுக்கு போகிறார், ஒரு கோவிலுக்கு போனால் பயங்கர கூட்டம். அந்த கோவிலில் பயங்கர கூட்டம். எப்போ போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது? தர்ம தரிசனம் அப்படின்னு ஒரு கியூ கொடுத்துருக்கா. அந்த கியூவில் பயங்கரமாக கூட்டம் இருக்குது, உள்ளே போய் பார்க்கறதுக்கு முடியல. இவர் என்ன பண்ணார், எப்படியோ டக்கு டிக்குன்னு எகிரி குச்சி யாருக்கு தெரியாமல் கூட்டத்துக்குள்ளே புகுந்து சங்கிலி போட்டு வச்சுருந்தா அந்த சங்கிலிக்குள்ளே அப்படி புகுந்து நுழைஞ்சு வெளில வந்து உடம்பை சுருக்கி இறுக்கி நேராக உள்ள சன்னிதானத்துக்குள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணார். ரொம்ப நல்ல தரிசனம், ரொம்ப நல்ல தரிசனம், ரொம்ப நன்னா பெருமாளை சேவித்தேன் அப்படின்னு சொல்லி வெளில வரார். வெளில வந்தோடனே அவர் இந்த பூந்துக்குன்னு போனாரோ இல்லையோ, அதை பார்த்த ஒருத்தர் சொன்னார், இங்கே பாரு ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்னென்னா, நீ பகவானை சேவிச்ச, ஆனால் அது சரியான வழி இல்லை, தர்மத்தை மீறின வழி அது. இத்தனை பேர் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கா, நீ உள்ளே புகுந்து வந்து, அதாவது ஒரு பெரியவர் வரார், அவர் அழைச்சின்னு போகிறா,
அந்த கூட்டத்தை விலக்கி அவர் அழைச்சின்னு போகிறா, அந்த கூட்டத்தை நிறுத்திட்டு அவர் அழைச்சிட்டு போய் சேவை பண்ணி வைக்கிறா அப்படின்னா அந்த விஷயம் வேற. இவர் உள்ள புகுந்து தானே குறுக்கு நடுங்கி போய் இப்படி ஓடி அப்படி ஓடி எங்கேயோ போய் எகிரி குச்சி டபாய்ச்சு உள்ள போய் சேவிச்சுட்டாருன்னா அது தர்மத்திலிருந்து நழுவினது. பகவானை பிரத்யக்ஷமாக சேவிக்க வைக்கக்கூடியது இந்த உபாயம். அதே சமயத்தில் இந்த உபாயமானது தர்மத்தின் வழியாக நடைபெறக்கூடியது, அதர்ம வழியில் போகாது. அதை சுவாமி தேசிகன் திருச்சின்ன மாலையில் காண்பிக்கிறார். தரும வழி அழியாமல் காப்பார் வந்தார். பிரத்யக்ஷாவகமம் பரமாத்மா என்னும் விஷயத்தை கண்கூடாக காட்டக்கூடியது. தர்மத்திலிருந்து விலகாதது. அது கர்த்தும் சுசுகம், செய்வதற்கு சுகமானது. அதை செய்வதற்கு சுகமானது. அது ஒன்றும் பெரிய கஷ்டமானாம். அது இதை கஷ்டப்பட்டு பண்ணணுமோ, இவ்வளோ சிரமப்படணுமோ, இதை எப்போ பண்ணுறது, எந்த காலத்தில் நம்ம பண்ணுறது, எவ்வளோ நாள் பண்ணி உட்காந்துருக்கிறது, பண்ண நமக்கு கஷ்டமாக இருக்குமோ, ரொம்ப பேஜாராக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். சுசுகம் கர்த்தும். அடுத்தது அவ்யயம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அவ்யயம் நிலையான பலத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் தெரியுமா? இப்போ சொர்க்கம் வேணுன்றதுக்கோசரம் ஒரு யாகம் பண்ணுறோம், அதுக்காக சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது, அந்த சொர்க்கத்தில் நமக்கு சுகங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் எவ்வளவு காலம் நாம் அந்த சொர்க்க சுகத்தை அனுபவிக்க முடியும்? ஏன்? நீ செய்திருக்கக்கூடிய தபஸிற்கு ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் சொர்க்கானுபவமே தவிர்த்து ஒரு காலம் முடிந்தது என்றால் மறுபடியும் சொர்க்கத்திலிருந்து நீ நழுவி கீழே விழுந்து விடுகிறாய். க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி என்பதாக மறுபடியும் கீழே வந்துடுற. பிரம்ம புவனால் லோகா புனராவர்த்தினோர் ஜன கீழே பார்த்தோம் இல்லையோ? அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒரு வழி, தூமாதி மார்க்கம்னு ஒரு வழி. அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறவன் திரும்பி வர மாட்டான், தூமாதி மார்க்கத்தில் போகிறவன் திரும்பி வரான். அதனால் அர்ஜுனா, நீ எப்பொழுதுமே அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறதான மனோபாவத்தோடு இரு. அந்த வழி தான் புனராவர்த்தி இல்லாத வழின்னு எவ்வளோ விஷயங்கள் கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்டன. 8வது அத்தியாயம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ? எனவே இப்போ நீ கர்மயோகத்தை செய்தாயானால் அந்த கர்மாவில் உனக்கு பலன்கள் உண்டாகிறது. அது சாத்விக தியாகமாக பண்ணுறது வேறு விஷயம், ஜென்ரலாக சொல்கிறேன். கர்மாக்களை உனக்கு பலன்கள் உண்டாருது. அந்த பலன்கள் அந்தவத்து பலம் தேஷாம். அவைகளுக்கு என்ன அந்தவத்து, அவ்வளோதான், இவ்வளோதான் பலன், இவ்வளோ நாள் தான் இருக்கும், அதுக்கு மேலே பலன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ என்ன பண்ணணும்? புடலியில் கை வச்சு கீழே தள்ளி விட்டுருவான். பக்தி யோகம் பண்ணினேனா, பக்தி யோகம்ன்றது சாஸ்வதமானது, ஒரு பலனை உனக்கு அளிக்கக்கூடியது. அவ்யயம். அவ்யயம் என்றால் என்ன? பக்தி யோகத்தினுடைய பலன் ஒரு பொழுதும் அழியாதது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டத்திற்கு கிளம்புற சமயம் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார் கிருஷ்ணன். என்ன வருத்தம்? இவாளெல்லாம் விட்டுட்டு போகிறோம், இனிமேல் இவாளெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றதான வருத்தமா? நமக்கு தான் அந்த வருத்தம்லாம் வருது. நாம் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவாள்லாம் நம்மளை பார்த்து துக்கப்படுவான்னு நினச்சிட்டு ரொம்ப நாம் வருத்தப்பட்டு இருக்கோம். மோட்சத்துக்கு போகிறதுக்கு அழுதுன்னு இருக்கோம். உண்மையில் பெருமாள் சர்வேஸ்வரன், அவன்கிட்ட போக போகிறோம், அவன் நம்மளை ஏற்றுக்க போகிறான், அபரிமிதமான ஆனந்தம் வரப்போகிறது. இந்த பொட்டாட்டி பிள்ளைகளை போல் அந்தந்த சமயத்தில் சௌகரியப்பட்டா அவன் நம்ம பேரில் பிரியமாக இருக்கா, சௌகரியப்படலாம் நம்மளை எரிஞ்சு விடுறா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்க போகிறது. யார் அதை பற்றி யோசிக்கிறோம்? யார் அதுக்கு ஆசைப்படுறோம்? இப்போ கிருஷ்ணன் தான் தன்னுடைய சோதிக்கு போகிறான், வைகுண்டத்துக்கு போனோம். அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்ன வருத்தம் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு கிடைச்சே பதில் சொல்கிறான் பாருங்க கிருஷ்ணன். கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம். அன்னைக்கு துரியோதனன் சபையில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சே மகாபாபியான துச்சாசனன் திரௌபதியினுடைய புடவையை பிடிச்சு இழுத்தான். ஹா கிருஷ்ணத்வாரகாவாசில் குவாசி யாதவநந்தன
இமாமவஸ்தாம் சம்பிராப்தாமநாதாம் கிமுபேக்ஷசே சங்கசக்கர கதா பாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்சரக்ஷமாம் சரணாகதாம் ஓன்னு கதறி எழுதாலே திரௌபதி. ஆஹா கிருஷ்ணத்வாரகாவாசில் குவாசி யாதவநந்தன. எங்கே போன கிருஷ்ணா குருவாயிரப்பா, தேவதேவா சர்வேஸ்வரா பிரபோ உன்னை தேடினனே, பாகிமாம் ரக்ஷமாம், எங்கே போயிட்டேன்னு கத்தினாளே. அப்படி கதறின திரௌபதியை ஓடி போய் நான் காப்பாற்றல பத்தியா? அப்படி கதறின திரௌபதியை ஓடி போய் நான் காப்பாற்றல பத்தியா? யார் காப்பாத்தினா? பின்ன கிருஷ்ணன் தானே காப்பாத்தினான். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரேன்னு கிருஷ்ணனுடைய நாமம் அவளுக்கு மொத்த புடவையும் கொடுத்து சொல்லியோ, அவளுக்கு மானத்தை காப்பாற்றி சொல்லியோ. 10 பேர் இருக்கிற சபையில் அவளை அவமானப்படுத்தின பொழுது அதிலிருந்து பெருமாள் தான் அவளை காப்பாற்றினார். ஆனால் இங்கே இப்போ கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுண்டு வைகுண்டத்துக்கு போகச்சே கிருஷ்ணன் சொல்கிறான், என்னை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு திரௌபதி கதறினாளே, நான் ஓடி போய் அவளை காப்பாற்றிருக்க வேண்டாமா? நான் நேராக போகலையே, அவள் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டா. இது என் மனசில் அப்படியே அறுத்துண்டே இருக்கு. என் மனசை ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயாத நாபசர்பதி. ஒரு கடன் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கலன்னா மனசு என்ன பாடுபடும். அப்படியான ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறான், சுவாமி இந்த கம்பராமாயணத்தில் கூட ஒரு வாக்கியம் சொல்லுவா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்னு. ஆனால் அது கம்பராமாயணத்தில் இருக்கா இல்லையா தெரியல, அது பெரியவாளுக்கு தான் தெரியும். ரிடம் பிரவருத்தம் இவ. நான் எவ்வளோ பாரு இந்த அவதாரத்தில் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி திரௌபதி ஓன்னு பெருங்குரல் எடுத்து அடைத்த பொழுது நான் ஓடிப்போய் காப்பாற்றாமல் இருந்துட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேன். அதை என்ன பண்ணுறது, என் மனசு அறுக்கிறதுன்னு நம்புகிறமாள். இப்படி கூப்பிட்டதுக்கே அவ்வளவு தூரம் அனுகிரகம் பண்ணி எல்லா செய்தும் தான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிறான்னா, இந்த ஜீவாத்மா பக்தி யோகத்தை செய்து பகவானை ஆராதிச்சான்னா அந்த பக்தி யோகம் பண்ணுறவன் பேரில் கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பிரீத்தி உண்டாகும் இல்லை? ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ராஜவித்யா ராஜகுஹ்யம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுகம் கர்த்துமவ்யயம் சுசுகம் கர்த்துமவ்யயம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ நகர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதான். காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிண்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம்.
कृपेचे सागर
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रीकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.